பென்னோட ஆம்னிட்ரிக்ஸில் 1 மில்லியன் ஏலியன் டிஎன்ஏ இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. பட் மொத்தத்துக்கே 70 ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த 70 ஏலியன்ஸ்க்கும் வெவ்வேறு பவர்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ஏலியன்ஸோட பவர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னதான் 2 ஏலியன் ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஏலியனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் செகண்ட் ஏலியனை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி வந்ததில் ஒரு சிலது நல்லா இருந்தாலும் வேறு சில ஏலியன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுக்குறா பக்கெட்டில் தண்ணி அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி சிமிலர் பவர்ஸோட இருக்கிற டாப் 10 worst ஏலியன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி லிஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ நம்பர் 10ல இருக்கிறது குரோமோஸ்டோன். அஃப்கோர்ஸ் டைமண்ட் ஹெட்டோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் குரோமோஸ்டோனை கொண்டு வந்தாங்க. பட் ரெண்டுக்குமே பவர்ஸ்ங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த 2 ஏலியன்ஸ்க்கும் ஒரு பெட்ரோபியன் ஆரிஜின் ஸ்டோரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ குரோமோஸ்டோன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாகவும் இருக்கிறதுனால அதை தூக்கி நம்பர் 10ல போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்பர் 9ல இருக்கிறது ஸ்வாம்ப் ஃபயர். அஃப்கோர்ஸ் ஹீட் பிளாஸ்டையும் வைல்டு வைனையும் கலந்தடிச்சு தான் ஸ்வாம்ப் ஃபயரை உருவாக்கியிருப்பாங்க. பட் ஸ்வாம்ப் ஃபயருக்கு பெட்டர் டிசைனும் பெட்டர் சீன்ஸும் அமைஞ்சிருக்கும். ப்ளஸ் பென்னோட ஒரு ஃபேவரட் ஏலியனா ஸ்வாம்ப் ஃபயர் இருக்கிறதுனால இதை தூக்கி நம்பர் 9ல போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்பர் 8ல இருக்கிறது எக்கோ. டிட்டோவோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எக்கோவை இறக்கியிருப்பாங்க. பட் எக்கோக்குன்னு தனியாக சோனிக் ஸ்க்ரீம் அண்ட் சோனிக் சவுண்ட் மாதிரியான நிறைய பவர்ஸ் இருக்கு. பிளஸ் இதுக்கு ஒரு அல்டிமேட் ஃபார்மே இருக்கிறதுனால இதை தூக்கி நம்பர் 8ல போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்பர் 7ல இருக்கிறது பென்னுல்ஃப் அண்ட் ராத். ரெண்டுமே ஒரு அனிமல் லைக் ஏலியன்ஸ்ங்கிறத தாண்டி இன்னொரு சிமிலாரிட்டியும் இருக்கு. என்னன்னா கிளாசிக்ல இருந்த பென்னுல்ஃபோட நேம் ஆம்னிவர்ஸ்ல பிளிட்ஸ்வுல்ஃபர்னு மாறி இருக்கும். அண்ட் ஏலியன் ஃபோர்ஸ்ல ட்ரெஸ் இல்லாம இருந்த ராத்துக்கு ஆம்னிவர்ஸ்ல ட்ரெஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ 2 ஏலியனுக்குமே ஒரு ஆம்னிவர்ஸ் சேஞ்சுங்கிறது இருக்கு. அடுத்ததான் நம்பர் 6ல இருக்கிறது பிக் செல். கிளாசிக் கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பிக் செல்லை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2 ஏலியன்ஸ்க்குமே இன்டான்ஜிபிலிட்டி பவர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கேரியான கோஸ்ட் லைக் அவுட்லுக்குமே இருக்கும். அடுத்ததான் நம்பர் 5ல இருக்கிறது பிரெயின் ஸ்ட்ரோம். கிரே மேட்டர் ஏலியனோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த இந்த பிரெயின் ஸ்ட்ரோமுக்கும் கிரே மேட்டருக்கும் இடையில யார் இருக்கிறதுலே பெரிய அறிவாளிங்கிற ஒரு ரைவல்ரியுமே போயிட்டு இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ராவா பிரெயின் ஸ்ட்ரோமுக்கு டெலிகைனசிஸ் பவர்லாம் இருக்கிறதுனால இதை தூக்கி நம்பர் 5ல போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்பர் 4ல இருக்கிறது ஷாக் ஸ்குவாட்ச். ஆக்சுவலா இதை பிராங்கன் ஸ்ட்ரைக் ஏலியனோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டுக்குமே ஒரு ஹியூமனாய்டு ஃபார்ம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 2 ஏலியன்ஸோட பவருமே எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ பிராங்கன் ஸ்ட்ரைக் இருக்கும் போதே ஷாக் ஸ்குவாட்சை கொண்டு வந்தது ஒரு தேவையில்லாத ஆணி. அடுத்ததான் நம்பர் 3ல இருக்கிறது பீட்டில். இதுக்கும் அப்செக் ஏலியனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா அப்செக் எதை வேணா சாப்பிட்டுட்டு ஆசிடா வாமிட் எடுக்கும். இது சாலிட் மெட்டீரியல்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு எனர்ஜியை சூட் பண்ணும். எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாமே. அடுத்ததான் நம்பர் 2ல இருக்கிறது ஆஸ்ட்ரோடா சிட்டில். ஆக்சுவலா இதை ஜெட்ரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்ததா சொல்றாங்க. இது லைட் ஸ்பீட்ல பறக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான லேசரை ஷூட் பண்ணக்கூடிய ஜெட்ரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வெறும் ஜெட் பேக்கை வச்சு பறக்கிற இந்த ஈகிளை கொண்டு வரது நியாயமாவா இருக்கு. அடுத்ததான் நம்பர் 1ல இருக்கிறது ஃபாஸ்ட் ட்ராக். ஆக்சுவலாக இதை எக்ஸலரேட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஏலியன் பேரில் மட்டும் தான் ஃபாஸ்ட்டு. எக்ஸலரேட்டாக ஃபாஸ்ட் ட்ராக்கான்னு பார்க்கும்போது எக்ஸலரேட்டு தான் ஃபாஸ்டஸ்ட்டுங்கிறத கிரியேட்டர்ஸே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்பீட் ஸ்டார் ஏலியன் இருக்கும்போது எதுக்கு இன்னொன்று? அட்லீஸ்ட் அது எக்ஸலரேட்டை விட ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல.